அவன் பேரு சேகர். பணம் சம்பாதிக்கணுன்றதுக்காக யாரையும் ஏமாத்த தயங்க மாட்டான். ஒரு நாள் ஒரு வயசான பாட்டி அந்த மழை டைமில் அவங்களுக்கு மருந்து வாங்க முடியாமல் ரோட்டை கிராஸ் பண்ண முடியாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த வழியாக தான் சேகர் நடந்து போனான். அந்த பாட்டி அவன்கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க. இந்த மருந்தை எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு. காசும் கையில் கொடு. ஆனால் சேகர் தான் காசுக்காக என்ன வேணா பண்ணுவானே. அந்த பாட்டி கொடுத்த காசை எடுத்துட்டு ஓடி போயிட்டான். அதை பார்த்த உடனே பாட்டிக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அவங்க அழுதபடி கண்ணீரோட சொன்னாங்க, பரவாயில்லப்பா, என் கஷ்டத்தை கடவுள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கா, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு. சில நாட்கள் கழிச்சு அவனோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. பணம் இருந்தும் நிம்மதி இல்லை, சாப்பாடு இருந்தும் சந்தோஷம் இல்லை, வீட்டுல பிரச்சனை, வேலையில நஷ்டம்னு அவனோட வாழ்க்கை ரொம்பவே கஷ்டமா போயிட்டு இருந்தது. அவன் ரொம்ப டிப்ரெஷனும் ஆனா. அவனுக்கு நைட்டு தூக்கம் கூட வரல. என்ன பண்றதுன்னு தெரியாம அடுத்த நாளே அவன் கோவிலுக்கு போனான். கோவில்ல போய் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். அங்க ஒரு பாட்டி நடந்து போறத பார்த்தான். அப்பதான் இவன் புரிஞ்சுக்கிட்டான், பாவம் உடனே தண்டனை கொடுக்காது, ஆனா சரியான நேரத்துல வாழ்க்கையே கற்றுக் கொடுக்கும். சேகர் ஓடி போய் அந்த பாட்டி காலில் விழுந்தான். அவன் சொன்னான், என்னை மன்னிச்சிடுங்க பாட்டி, நான் அன்னைக்கு உங்களுக்கு செஞ்ச துரோகம் தான் என்னை வாழ்க்கையில துரத்துது அப்படின்னு சொன்னான். அதுக்கு அந்த பாட்டி சொன்னாங்க, பரவாயில்லப்பா, உனக்கு அந்த கடவுள் தான் புரிய வச்சிருக்காரு, உன்னை இந்த இடத்துல என்ன பார்க்க வச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த பாட்டி சொன்னாங்க, யாரோட கண்ணீர் கஷ்டத்துலயும் உன்னோட மகிழ்ச்சியை வளர்த்துக்காதப்பா, கர்மா நிச்சயமா திரும்பி வரும் அப்படின்னு. சேகர் தன்னோட தப்ப உணர்ந்தது நியாயம் நீங்க நினைச்சீங்கன்னா நம்மளோட வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.